இதை போல் எடுத்தோம்னா நமக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிக்கோங்க. இல்லை மீடியமான சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. குக்கரில் மட்டன் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனா ஒரு 6லேருந்து 7 விசில் விடணும். அதே போல் ஓப்பனில் வேக வைக்கிறதுனா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வேக வைக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. கிரேவின்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன். ஏன்னா மட்டன் தண்ணியை சேர்க்கறதுக்கு. மட்டன் வறுவலாக இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு நல்லா மூடிடலாமா. ஒரு 5லேருந்து 6 விசில் விடலாம். மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன ஸ்டார் பூ, 4 கிராம்பு இது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நீங்கள் மசாலா இதை போல் ரெடி பண்ணி அரைச்சி செஞ்சோமா கிரேவி ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். மட்டன் கிரேவி அதிகமாக நம்ம மிளகு சேர்த்து தான் செய்ய போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மிளகுலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், இது நம்மளோட விருப்பம் தான். முந்திரி சேர்த்திங்கன்னா மட்டன் கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முந்திரி சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம். மட்டன் நான் 6 விசில் விட்டுருக்கேன், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளிலாம் ஆறிடுச்சு, இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு அரை அரைச்சி எடுத்துருக்கேன், பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்துட்டோமா நல்லா மசிய அரைக்காது. முதல் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்கம்மா. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு குட்டி பட்டை, நம்ம மசாலா சேர்த்து அரைச்சிருக்கோம் பட்டைலாம், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போல் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பொடியாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடே சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தண்ணி தேவையில்லை, ரொம்ப திக்காக வேணும்னா அந்த தண்ணி வடிகட்டிட்டு சூப்பு செஞ்சுக்கலாம், வேஸ்ட் ஆகாமல். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க, நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நான் மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக அந்த மட்டன் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு
ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. நல்லா கிரேவியாக நல்லா வந்து சுண்டி வரணும். நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு விடலாம். 6 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். நான் வந்து ஒரு 8 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக திரிஞ்சு கிரேவி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அப்படியே கலந்து விடுங்க. நான் வந்து நல்லாவே கிரேவியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆக்கலாம். இதை போல் எடுத்தோம்னா நமக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். கூடவே பொடியை நறுக்குனா கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான, ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் கிரேவி ரெடி.